திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளதால் சாமி தரிசனம் செய்ய சுமார் 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். மோனிஷா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கின்றனர். குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமியானது இன்று அதிகாலை 1:49 மணிக்கு தொடங்கி இன்று நள்ளிரவு 12:30 மணி வரை நீடிக்கிறது. ஆகவே கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவலம் உகந்த நேரமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் முதலே திருவண்ணாமலைக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து நேற்று விடிய கிரிவலம் வந்தனர். இன்று வந்து மேகமூட்டமாக காணப்படுவதால் இன்று காலை முதலே வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் அந்த கிரிவலம் வந்து வழிபாடு செய்கின்றனர். குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் நடைபெறப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று 5:30 மணி முதல் பக்தர்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 50 ரூபாய் தரிசன கட்டணம் மற்றும் பொது தரிசனம் ஆகிய 2 தரிசனத்திலுமே 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று பிற்பகல் இரவு வந்து சந்திர கிரகணம் என்பதால பல்வேறு கோவில்களில் வந்து நடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு பக்தர்கள் வந்து சாமி அனுமதிக்கப்படுவது கிடையாது. ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மட்டுமே இன்று வந்து நள்ளிரவு முதல், அதாவது பௌர்ணமி என்பதால இன்று இரவு 12:30 மணி வரை வந்து பக்தர்கள் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி வழக்கம் போல் பக்தர்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதனால வந்து பக்தர்கள் எந்த விதமான தயக்கமின்றி இன்று கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி அண்ணாமலையாரை தரிசனம் செய்யலாம். ஆகவே இந்த பக்தர்கள் வந்து இன்று நள்ளிரவும் 2வது நாளாக கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனுஷன் விவரங்களை பதிவு நன்றி சதீஷ்.